குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் மீது முதல் ரைட் முஸ்லிம்ஸ்க்கு தான் இருக்கு. அதாவது ராமர் மாமிசம் சாப்பிட்டார் என்று துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லிவிட்டார். நான் துஷ்யந்த் ஸ்ரீதரேன்னா என்ன, வால்மீகியா வியாசரா? அந்த கதாநாயகியினிடம் அந்த கதாநாயகன் அவர் இஸ்லாத்தை சார்ந்தவராக அதுல ஒரு கேரக்டர் வருது, அந்த ஹீரோ. அவர் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணிட்டு சொல்றார், ராமரே சாப்பிட்டாரே, நீ எதுக்கு சாப்பிடாம இருக்க? இதுல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நமாஸ் செய்து விட்டால் தான் பிரியாணி நன்னா இருக்கும்னு சொன்னா, நாளைக்கு ஒரு முஸ்லிம் ஷெஃப காமிச்சு அவர் நாளைக்கு அக்கார விடிசல் பண்ணணும்னா என்ன, சாலகிராம திருவாராதனம் பண்ணிட்டு அக்கார விடிசல் பண்ணுவார். உதய்பூர்ல ஒரு டெய்லரோட தலையே வெட்டப்பட்டது. வெட்டும் போது 2 பேர் வெட்டினவர்கள் சந்தோஷமாக 1951 குஜராத்ல சோம்நாத் டெம்பிள் இருக்கணும் கோயில். அந்த கோயில் மறுசீரமைக்கப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அங்க போறதா இருந்தது. அப்போதைய பிரதமர் அங்க போக வேண்டாம், மத சார்பற்ற நாட்டுல நீங்க போக வேண்டாம் அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் சொன்னதாகவும், அதற்கு இல்ல எனக்கு கிறிஸ்தவ கோயில் கூப்பிட்டாலும் இஸ்லாமிய கோயில் கூப்பிட்டாலும் மசூதிக்கு இந்த மாதிரி நடந்து கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. சோ ஒரு மத சார்பில்லாத நாட்டுல இப்படி இந்த ஒரு ராமர் கோயில்ங்கிறத அரசியல்வாதிகள் பயன்படுத்தலாமா? சரி, இப்ப ராஜேந்திர பிரசாத் ஜி என்ன சொன்னதாக நீங்க சொல்றேன், நான் படிக்கல, நீங்க சொல்றதை நான் அப்படியே கோட் பண்றேன். அதாவது, டுடே they have called me to a temple, tomorrow if they call me to a church or mosque also I will go. அவர் என்ன சொல்றார், பாரத தேசத்துல எல்லா மதத்தில் மீதும் ஒரு மதிப்புண்டு, என்னை இன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிருக்கா, நாளைக்கு மசூதி கூட்டாலும் நான் போவேன். இது அவருடைய கருத்து. இப்போ அதுக்கு நெஹ்ரு அவர்கள் என்ன சொன்னதா சொல்ல, இது மதசார்பு அற்ற நாடு, எந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை தழுவிய நாடு அன்று, எல்லா மதத்தின் மீது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கக்கூடிய நாடு. அதாவது அந்த பவர்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதா நீங்க சொல்றீங்க. அதே நெஹ்ரு காங்கிரஸை சார்ந்தவர், காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்த மன்மோகன் சிங் அவர்கள் தான் ஒரு முறை சொன்னார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் மீது முதல் ரைட் முஸ்லிம்ஸ்க்கு தான் இருக்கு. மதசார்பற்ற நாட்டில் எப்படி முஸ்லிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கும்? முதலில் கேள்வி எழுப்ப வேண்டும். 2வது, அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள், பாலிடிக்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் மதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால், ஏன் தமிழக அரசின் கீழ் HRNC இருக்க வேண்டும்? ஏன் இந்து கோவில்கள் மட்டும்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும்? சர்ச்சும் மசூதியும் இல்லையே, அப்ப நீங்க ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து இருப்பவர்கள் அங்கேயே தெரியலையா? 2வது. 3வது, காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்தவர்கள், நேரு அவர் சொன்னார் இல்லையா, நாங்க மதத்தை சார்ந்தவர்கள் அல்லன்னு. பின்னே இஃப்தார் பார்ட்டியில கலந்துக்கணும். இஃப்தார் என்ன ஐயர் ஐயங்கார் வைக்கிறாரா? முஸ்லிம்ஸ் தானே வைக்கிறா. அப்போது நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய சின்னங்கள், அந்த ஸ்கல் கேப் இதெல்லாம் போட்டுட்டு போய் அந்த ஃபாஸ்டிங்க்கு போற, நீங்க ஃபாஸ்ட் இருந்தேன், ஒரு முஸ்லிம் ஃபாஸ்ட் இருக்காருன்னா அவர் ரோசா வைக்கிறார், அவர் இஃப்தார் பார்ட்டி வைக்கிறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க ஒண்ணுமே ஃபாஸ்ட் பண்ணாம அங்க போய் உட்கார்ந்து கூழை குடித்து விட்டு நான் மதசார்பற்றவன் சொல்லுவது எந்த விதத்தில் தகும்? அதனால இது கண்ட்ரி உடைய செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையே நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறது இதுல இருந்து தெரியுது. சோ மதசார்பற்ற நாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப மோடி அவர்கள் போப்பை போய் சந்தித்தார், இட்டலி போகும்போது போப்பை போய் சந்தித்தார். இப்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை போது கிறிஸ்துவர்களை அழைத்து இயேசுவை பற்றி பல நல்ல விஷயங்களை கேட்டார். அப்போது எங்க போச்சு? சோ இப்போ அவர் போப்பை பார்க்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வரவில்லை? இப்போ ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஏன் போப்பு போய் பார்க்கணும்? போப் இஸ் a religious figure. சோ அடியனை பொறுத்த வரைக்கும், சார், நான் இப்போ ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா நான் பேசல. ஒரு வெகு காலத்துக்கு அப்புறம், ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம், லீகல் பேட்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோவில் வருதுன்னு சொன்னா, நம்மளால ஆன வரைக்கும் முடிஞ்ச உதவியை செய்ய வேண்டும். உபகாரம் இல்லைனாலும் உபதிரவம் செய்யாமல் இருக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. என்னால நான் இப்ப எவ்வளவு செங்கலுக்கு நான் ரூபா கொடுத்திருக்கேன், நான் ஒரு நாள் கட்டினேன் அந்த கோவிலுக்கு போய், என்னால என்ன முடிஞ்சது? கம்மன் இருந்தாலாவது தேவையில்லை. இதை இப்படி முர்முவை கூப்பிட்டுருக்கணும், அவரை கூட்டு பண்ணிருக்கணும், எல்லாம் இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கவா கிட்டத்தட்ட பாஞ்சராத்திர வைக்கான ஆகமம் தெரிஞ்சு படிச்சவா மாதிரியே பேசுவா. முதல்ல இந்த மாதிரி ஆகமங்கள் இருக்கிறதே அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. So, but I am not here to criticize. They are politicians, they are allowed to politicize. அவர்களுடைய கர்த்தவியமே politicize பண்றதா. எல்லாரும் துறவி மாதிரி உட்கார்ந்து விட்டால் அப்புறம் என்ன பாலிடிக்ஸ்? அவர்கள் செய்யட்டும். ஆனால் ராமருக்கு கோவில் வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். There is no second thought about it. ராமர் சைவமா வைணவமா அப்படிங்கிற பிரச்சனை இன்னி வரும் போயிட்டே இருக்கு.
அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்துல அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது, நயன்தாரா நடிச்ச படம். அந்த படத்துல வந்து சாஸ்திரியமா ஆச்சாரமான ஒரு பெண்மணி வந்து அசைவம் சமைப்பது போலவும், அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து ஓடிடில இருந்து அந்த இது நீக்கப்பட்டது. சோ இப்போ நான் வந்து அந்த படத்தை பார்க்கல சார், ஃபுல் படத்தை நான் பார்க்கல. ஆனா நிறைய கிளிப்ஸ் பார்த்தேன். எனக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்னன்னு கேட்டா. இதுல வந்து என்னுடைய நான் பல இன்டர்வியூல கொடுத்த விஷயங்களும் சர்க்குலேட் ஆச்சு. அதாவது வந்து ராமர் மாமிசம் சாப்பிட்டார் என்று துஷ்யந்த் ஸ்ரீதரே சொல்லிவிட்டார். நான் துஷ்யந்த் ஸ்ரீதரேன்னா என்ன, வால்மீகியா வியாசரா? புஸ்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னேன். ஆனா அதுல சில பேரோட கருத்து வேறுபாடு, அவர் மாம்சம் புஜிக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் மாம்சம் புஜிக்கலைன்னா அவருக்கு நல்ல பெட்டர் ஹெல்த் தான். ஏன்னா ரெட் மீட் எல்லாம் இஸ் நாட் குட்னு இப்போ இன்றைய காலத்து டயட்டீஷியன்ஸ் சொல்றான். அவர் சாப்பிடலன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிறா. அடியனுடைய கருத்தை நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன். அவர் சாப்பிட்டதாக பல வியாக்கியாத்தாக்கள் எடுத்திருக்கா, பல ஆச்சாரியர்களும் கோடிட்டு காமிச்சிருக்கா. இப்போ the point is not because அன்னபூரணியிலையும் நீங்க சொன்ன கருத்தையே தானே சொல்லியிருக்கா, ஏன் அந்த பாய்காட் பண்ணணும்? ஒரு விஷயத்தை யார் சொல்றா, எதற்காக சொல்றா, எந்த எண்ணத்துக்காக சொல்றாங்கிறது முக்கியம் சார். இதுல அடியேன் பார்த்த ஒரு கிளிப்ல என்னன்னா, அந்த கதாநாயகியினிடம் அந்த கதாநாயகன் வந்து அவர் வந்து இஸ்லாத்தை சார்ந்தவராக அதுல ஒரு கேரக்டர் வருது, அந்த ஹீரோ. அவர் வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணிட்டு சொல்றார், ராமரே சாப்பிட்டாரே, நீ எதுக்கு சாப்பிடாம இருக்க? இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கிறிஸ்துவர்களுக்குள்ள ப்ராட்டஸ்டன்ஸ், கேத்தலிக்ஸ் அப்படின்னு வித்தியாசங்கள் பல இருக்கு. ஒருத்தர் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டுத்தையும் கொண்டாடுவா. ஒருத்தர் நியூ டெஸ்டமெண்ட் மட்டும் கொண்டாடுவா. ஒருத்தர் வந்து ஜீசஸ்க்கு வந்து டிவினிட்டி இன்ஃபென்சிலேயே இருந்ததுன்னு சொல்லுவா. இல்ல அவரை வந்து சிலுவை ஏற்றிய பிறகு ஆஃப்டர் த க்ரூசிஃபிக்ஷன் இஸ் வென் த டிவினிட்டி கேம் இன்னொருத்தர் சொல்லுவா. இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சனாதன தர்மத்துக்குள்ள பிராமணர்களுக்குன்னு சில வழிபாடுகள் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு, க்ஷத்ரியாளுக்குன்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பிராமண ஸ்திரீ, இப்ப என்னையே பல பேர் கொடுப்பாங்க, நீங்க வந்து ஒரு காலத்துல பிராமணர்கள் சாப்பிட்டதாக சொன்னீர்களே, அது அகஸ்தியர் காலம் வரைக்கும்னு பல ஆச்சாரியர்களுடைய கருத்து. அகஸ்தியர் காலத்துக்கு அப்புறம் பிராமணர்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருந்தது. பிராமணர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், யாச்சகம் எடுப்பவர்கள், யாகங்கள் செய்பவர்களுக்கு மாம்சம் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு ஒரு நம்ம இப்ப ஹிஸ்டாரியன்ஸ் கணக்குப்படியே வச்சு பார்த்தா, நான் யுகங்கள் கணக்கை வச்சு சொல்லல, ஹிஸ்டாரியன்ஸ் கணக்கு வச்சு பார்த்தாலே ஒரு 7000 வருஷமாக ஒரு ஆச்சாரியனுக்கு மேல இன்னொரு ஆச்சாரியன் வந்து பியூட்டிஃபுல்லா அந்த கருத்தெல்லாம் நமக்கு கோடிட்டு சொல்லியிருக்கா, இப்படி இருக்கணும் பிராமணன். அதனால ஒரு பிராமண ஸ்திரியை பார்த்துட்டு ஒரு க்ஷத்ரியரான ராமர் சாப்பிட்டாரேன்னு சொல்லுவதும், ரெண்டாவது அதுல 2-3 விஷயங்கள் இருக்கிறதா நான் வந்து அந்த கிளிப்ஸ்ல பார்த்தேன். அந்த பெண்மணி வந்து ஒரு மடப்பள்ளியில் வேலை பார்க்கக்கூடியவரின் பெண்ணாக இருக்கின்றாள். அவள் ஒரு மாஸ்டர் ஷெஃப் ஆகணும்னு நினைக்கிறான். அந்த ஜேர்னி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா காமிக்கலாம். அந்த பெண்மணி வந்து பிரியாணி சமைக்கணும்னா நமாஸ் செய்தால்தான் அதுல டேஸ்ட் வரும். இதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம தமிழகத்தின் அரசியல்ல பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ரேஷனாலிட்டி, முற்போக்குத்தனம் இருக்க வேண்டும்னு. இப்ப நமாஸ் செய்து விட்டால் தான் பிரியாணி நன்னா இருக்கும்னு சொன்னா, நாளைக்கு ஒரு முஸ்லிம் ஷெஃபை காமிச்சு, இப்ப ஜெய் அப்படிங்கிறவர் ஒரு முஸ்லிம் ஷெஃபா இருக்கார், அவர் நாளைக்கு அக்கார விடிசல் பண்ணணும்னா என்ன, சாலகிராம திருவாராதனம் பண்ணிட்டு அக்கார விடிசல் பண்ணுவார். சோ இந்த மாதிரி கருத்துக்கள் இதெல்லாம் என்னன்னா சார், திஸ் கம்ஸ் வித் an அஜெண்டா. ஒரு கருத்தை கருத்துக்காக சொல்லுவது வேறு, வேற கோணத்தில் எடுத்து செல்வது வேறு. சோ திஸ் மூவி, as far as creativity goes, every filmmaker has the right to be creative. அதை யாரும் ஒன்னும் தலையிடல. ஆனா ஒரு சமூகத்தை நாம் எடுக்கும் போது, இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு பேரலல் எடுத்துன்னு வரேன். இதுல ஒரு ஹிந்து கேரக்டரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு முஸ்லிம் கேரக்டர் வந்து ராமாயணத்தை கோட் பண்ணி, ராமரே மாம்சத்தை சாட்டார் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நுப்பூர் சர்மா என்கின்ற ஒரு ஹிந்து பெண்மணி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொன்னதுக்கு உடனே தலையை வெட்டணும், உடம்புல இருந்து தலையை எடுக்கணும், பல நாடுகளுடைய கருத்து. ஒரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை, புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு ஹிந்து பெண்மணி ஒரு முஸ்லிம்க்கு எடுத்து சொன்னால் தலையை வெட்டணும். இதே ஒரு ஹிந்து பிராமண ஸ்திரியை கன்வின்ஸ் பண்றதுக்கு க்ஷத்ரியருடைய எக்ஸாம்பிள ஒரு முஸ்லிம் எடுத்தா இது கருத்து சுதந்திரம். Why this dichotomy? உங்கள் கருத்து என்ன? ஒரு பெண்மணி, சரி ஒரு பிராமண பெண்மணினே வச்சுக்கோங்க, ஒரு மாஸ்டர் ஷெஃபா வர அந்த ஜேர்னியை எவ்வளவு அழகா காண்பிக்கலாம். ஒண்ணுமே இல்ல சார், போன மாஸ்டர் ஷெஃப் சீசன் நான் பார்த்திருக்கேன். அதுல சென்னையை சார்ந்த அருணா என்கின்றவர்கள், she was a Jain if I'm right. She said, நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன். அவர்களுக்கு நான்வெஜ்ஜே கொடுக்கல. இப்ப இருக்கக்கூடிய ஷெஃப் கிச்சன்ஸ் எல்லாம்
பிலீவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பிலீவ்ஸ். இப்போ முஸ்லிம் வந்து நான் போர்க் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு போர்க் கொடுக்க கூடாது. அவருடைய மத கொள்கையை தழுவி அவர் இருக்கார், அவர் பாக்கி எல்லாம் சமைப்பார். சோ ஒரு ஹிந்து பெண்மணி பிராமண பெண்மணி வந்து பிரியாணி சமைத்துத்தான் மாஸ்டர் ஷெஃப் ஆகணுங்கிறது இல்ல. பட் அதை ப்ரொஜெக்ட் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா சார், ஒரு அஜெண்டா ட்ரிவனா பண்ணக்கூடாது. அது இட் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்ப நாளைக்கே அந்த பிலிம் மேக்கருக்கு கலைமாமணி கிடைச்சிடலாம். பட் கலைமாமணிக்காக இப்படி எல்லாம் நம்ம பண்ணணுமா? அது பட்டம் பதவி எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பட் வை ஷுட் யூ ஹேண்டில் அ ரிலிஜன் ஆர் இட்ஸ் ரெஃபரன்சஸ் ராங்லி? இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்குன்னா அவர் தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே. நுப்பூர் சர்மாவும் தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே, தவறா ஒண்ணும் சொல்லலையே, புஸ்தகத்துல இருக்கிறது தானே சொன்னா. உடனே அந்த பெண்மணியை பாய்காட். ஓடிடில இருந்தே அந்த படத்தை தூக்க முடியுமா? நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இருந்தே தூக்கிட்டாங்க அந்த படத்தை. இப்ப நீங்களும் தூக்கல, நானும் தூக்கல. அது தூக்கினது அந்த ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஆர் தி மேக்கர்ஸ். இஃப் தே ஹேவ் டன் இட், அந்த பிரஷர்னா இப்போ வந்து யார் தலை வெட்டினா யாரு தவறு சொன்னா? இப்போ உதய்பூர்ல ஒரு டெய்லரோட தலையே வெட்டப்பட்டது. வெட்டும் போது 2 பேர் வெட்டினவர்கள் சந்தோஷமாக நாங்கள் வந்து எங்கள் மதத்துக்காக வெட்டுறோம்னு சொன்னா, இந்த மாதிரி யாராவது இந்த பிலிம் மேக்கர் ஏதாவது பண்ணாலா? இது ஒரு நான் வயலண்டா நடந்த விஷயம் தானே. இதுல இப்ப என்ன தப்பு? இப்ப நான் அவர்கள் செய்தது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. அவர்கள் வந்து அதை எடுத்திருக்கலாம், வச்சிருக்கலாம், அது அவர்களுடைய ரைட். பட் அட் த சேம் டைம் இது ஒண்ணு நான் வயலண்டா தானே நடந்திருக்கு. சோ இதுல என்ன எனக்கு ஒண்ணு தப்பா தெரியல. பெரிய குற்றம் நடந்ததா எனக்கு தெரியும். சரி, அன்னபூர்ணில இருந்து ஸ்ரீராமர்கிட்ட வருவோம். நீங்க எப்ப அயோத்தி போறீங்க? பெருமாள் இன்ஃபேக்ட் அடியனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அன்னைக்கு 22ஆம் தேதி இருக்குமாறு ஒரு அழைப்பு வந்தது கோவில் தரப்பிலிருந்து. ஆனா அதுக்கு முன்னாடியே சார் நான் வந்து ஒரு 5 உபன்யாசங்களுக்கு ஒத்துட்டேன். எல்லாரும் வந்து போஸ்டர் பேனர் எல்லாம் அடிச்சுட்டா. அண்ட் பிரைம் மினிஸ்டர் போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறதுனால புரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கு, செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ். 20ஆம் தேதியே நான் வரணும்னு சொன்னா டிவி சேனல்ஸும் கூட்டா. பட் ஆனா 20ஆம் தேதியே போகணும்னா நான் 21 வரைக்கும் என்னுடைய உபன்யாசங்கள்லாம் இருக்கு. அண்ட் இப்ப ராமர் எப்படி சர்வலோகேஸ்வரன் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக 14 வருஷம் காட்டுல இருந்தாரோ, அந்த ராமரின் குழந்தைகள் நாம் ஒரு திவளையாவது கொஞ்சம் நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்க வேண்டாமான்னு என்னால கலந்து கொள்ள முடியவில்லை. நிறைய சேனல்ஸ்ல நான் லைவ் கமெண்ட்ரி கொடுப்பேன். இது முடிந்த விட்டு எனக்கு என்னன்னா இப்ப நல்ல கூட்டம் இருக்கும். எனக்கு ராமரை ஒரு 4-5 நாள் இருந்து அனுபவிக்கணும். அப்படியே சட்டுன்னு கோவில் போனாலும் எனக்கு ரெஜிஸ்டரே ஆகாது தலையில. கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் மாதங்கள் ஆகட்டும். அதுவும் எனக்கு வந்து நானா கூடியிருந்து குளிர்வோம்னு எங்கள் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கா. தனியா இருந்து சேவிக்கிறத விட ஒரு கோஷ்டியா இருந்து, ஆஸ்திகர்கள் கோஷ்டியாக இருந்து ராமரை சேவிக்க வேண்டும். அது ராமர் இந்த வருஷத்திலேயே வழி கொடுத்தாருன்னா ஓகே. அவருடைய உத்தரவு அடுத்த வருஷமா இருக்கு, அடுத்த வருஷமும் செல்வேன். அது பெருமாளுடைய அனுமதியை பொறுத்து இருக்கு, அவருடைய ஆதேசத்தை பொறுத்து. நீங்க ராம நாமத்தை பத்தி 2 வரி பாடவே நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். உங்களோட சில இன்டர்வியூ எல்லாம் கேட்டேன். அதுல நீங்க வந்து சில பேர் சுமாரா பாடுறா, சில பேர் ரொம்ப மட்டமா பாடுறா, கத்துறான்லாம் சொல்லியிருக்கேன். அதனால பாட்டு உங்க ப்ரொஃபஷன் இல்ல, பேசுதான் உங்க ப்ரொஃபஷன். அதனால உங்க பாட்டை வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அழகான ஒரு பாடல், கம்பருடைய பாடல், இது ரொம்ப பிரசித்தமான பாடல். சீதையும் ராமரும் ஒருத்தருக்கொத்தர் பார்த்துண்டதா. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் தெரியும். ஏறக்குறைய நான் வேடிக்கையா சொல்வேன், கம்பராமாயணத்தில் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரே பாடல் இது. என்னலும் நலத்தினாள் இணையள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள். அதாவது தாயாரும் பெருமாளும் ஒத்தருக்கொத்தர் என்ன ஒரு தாம்பத்தியத்தோட, என்ன ஒரு காதலோட பாத்துண்டா அப்படிங்கிற அந்த ஸ்ருங்கார ரசத்தை வால்மீகி இந்த இடத்த வர்ணிக்கவே இல்லை. அதாவது ராமர் போனார், வில்லை எடுத்தார், முறித்தார், சீதையை மணந்தார்னு முடிச்சுட்டார். அந்த கம்பர் அந்த ஸ்ருங்கார ரசத்தை என்ன அழகா காண்பிச்சிருக்கார். அந்த வார்த்தைகள் இதை விட பெட்டரா ஒருத்தரால வார்த்தை போட முடியுமான்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அந்த வரிகளை வச்சிருக்கார். கம்பராமாயணம் அது ஒரு தனி அனுபவம். அதனால ராமரை பத்தி சொல்லிண்டே போகலாம். அவனுடைய நாமா ஒசத்தி, அவனுடைய குணங்கள் ஒசத்தி, எண்ணிறடங்காத குணங்கள். ராமாயணத்துக்கு சமமா ஒரு கிரந்தமே கிடையாது. அதனால இந்த காடுகள் இருக்கும் வரை, நதிகளில் நீர் ஓடும் வரை,
மலைகள் இருக்கும் வரை ராமனும் ராமாயணத்தின் பெருமையும் நிலைத்து கொண்டே இருக்கும். மாத்தி வச்சுக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ராமநாமம் இருக்கும் வரை, ராமாயணத்தின் பெருமை இருக்கும் வரையில் அளவுதான் நதிகளில் நீர் ஓடுமாம், மலைகள் இருக்குமாம், காடுகள் இருக்குமாம். ராமனுக்கு சமம் ஒண்ணும் கிடையாது, அந்த ராமநாமாவுக்கு ஈடு எதுவும் கிடையாது, ராமாயணத்துக்கு சமமான ஒரு இதிகாசம் கிடையாது. இதிகாச சிரேஷ்டம் ஸ்ரீமத் ராமாயணம். சோ உங்களுக்கு பல வேலைகள் நிறைய தெரியும். இவ்வளவு வேலைகளுக்கு இடையில வாவு தமிழாவுக்கு நீங்க பேட்டி கொடுத்து மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.